குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளில் காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாற்றா அப்பா வாடா வாடா விளையாமணி விளையாண்டு ஓடிரு மரியாதை இறங்கி ஓடிரு. கண்ணு கழகா டே என்ன பாடுறா கண்ணு கழகா வந்து லட்சணமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இங்க வாடா ரம்யா ரம்யா இங்கிட்டு வாடா. கண்ணு கழகா லட்சணமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு என் பிள்ளை. இப்படி வந்து கெடுத்து விட்டேடா கெடுத்து விட்டேடா. நீ எல்லாம் ஒரு போட போட அடிக்க அடி அடிவத்தில இங்க வந்து குனிஞ்சுவார் இங்கிட்டு வந்து குனி. என்னப்பா அப்படி பயந்து போறாங்க? ஒரு பொம்பளை பார்த்து இப்படி பயந்து போயிட்டு இருக்கிறிய நீ எல்லாம் நெசமா? ஏய் ஆணு இருக்கா இல்லையா? ஓஹோ இருக்கா. நாங்க வந்து ஏன் பம்புறோம் அப்படின்னா உன்னை போட்டு அமுக்குறதுக்கு தெரிஞ்சுக்க. பம்புற யாருமே அமுக்க மாட்டாங்க. நீ அமுக்கிட்டாலும் அந்த மணிக்கு செவத்தை சாத்திடுவேன். தள்ளிரும்ல அப்படி புழு புழு தள்ளிட்டாலும் 7 தலை ஒரே தலை தள்ளிடுவேன். ஆண்களிடத்துல ஆண்கள் குனியக்கூடாது, பெண்களிடத்துல குனியலாம். யாரு பிரச்சனை நீ என்ன குனிஞ்சப்ப நீ பின்னாடி உனக்கு சத்துலாதனால நீ பின்னாடி குனிஞ்ச. ஆம்பளை நிமிர்ந்து நின்னு நேரா அடிக்கணுமியா? என்ன பின்னாடி நின்னு அடிச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப பேசுற. யார் ஓவரா நீ பேசிட்டு இருக்கற? எனக்கு வந்து அதிகமா பேசுற பொம்பளைய கண்டால எனக்கு ஓவரா கையை ஆட்டி ஆட்டி பேசுற ஆம்பளை சுத்தமா பிடிக்காது. பாட்டும் படிப்பும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நலந்தரும் என நடனமாட வந்த மங்கையே, ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அவர்களுக்கு வரும் தூக்கத்தை ஓட்டி அழகாய் உன்முகத்தை காட்டி ஆடுகின்றாயே ஏ தனசிரி. தனசிரி என்ன பேரு? ரம்யா ஸ்ரீ. வாமா ஆமா வாமா வாமா. ஏய் என் பேரு உனக்கு தெரியல. நீ எப்படி என்னை கணக்கு பண்ணி எப்படி நீ காதல் பண்ணி எப்படி நீ கல்யாணம் பண்ணி எப்படி நீ ஏற்கனவே ஒரு சென பண்ணி நான் சென பண்ணிதேன் சென பண்ணிதேன். நீ எல்லாமே பண்ணுவீங்களா? ஆமா. உன்னை என்ன பண்ணணுப்பா? என்ன பண்ணுமா? யாராவது ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேட்பாங்களா? இருமா இப்படிப்பட்ட பொம்பளை நான் நிக்கிறேன் அங்க வந்து நிக்கிறேன். நீங்க கேள்வி கேட்பீங்களா? என்ன பண்ணணும்னு என்ன கேட்பீங்களா? ஏய் இங்க வாமா. எந்த ஊரு நீ? யாரு? நான் ஏன் ஊரு மதுரையா? நீ மதுரையாரு. அதே மதுரையில நல்ல குதிரையாத்தான் வந்திருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறுவேன். ஒன்றும் கவலைப்படாத. சரி உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் ரம்யாஸ்ரீ. ரம்யாஸ்ரீ. தொழில் என்ன? என் தொழிலா நாட்டிய தரகை. நான் நாட்டியம் நல்லா நாட்டியம் பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவேன். அது நாட்டியம் ஆடும்போது லூப்பு போடுவீங்களா? என்ன ரவுடி பொம்பளைய கூட்டி வந்திருக்கீங்க? என்னையா லூப்பு? சலங்க வார்த்தை ஒரு கால் மாறினாலும் காலே மாறிக்க பாத்துக்க. வார்த்தை கணக்கா பேசு. அட போருமா. சைக்கிளுக்கு சுத்தும் போது உள்ள வாசர் போடுவோம்லனே, அது மாதிரி நீ சலங்க கட்டும்போது அது மேல அந்த லூப் போடுவாங்கல கட்டுறதுக்கு. அது லூப்பா? லூப்புண்டா ஏன் நீ தப்பு பண்ற? ஏன் தப்பா பேசினா தப்பா தான் நினைப்பாங்க. அதுக்கு பேர் லூப்பு கிடையாதுயா. அப்புறம் நான் ஆப்பா? அதெல்லாம் ஆப்பம் இல்ல, உனக்கு தெரியாது போல. சரி இவ்வளவு விவரமா பேசுறீங்களே நீ. ஆமா. எந்த ஊருன்னு கேட்டேன் சொன்னியா? எந்த ஊரு? மதுரை ஜில்லா. நானு மதுரை ஜில்லா. ஆமா. மதுரை ஜில்லா தானே. உனக்கு தொழில் நாட்டியம் ஆடுறது தானே? ஆமா. உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? எல்லாமே இருக்கிறாங்களே. எல்லாருமே இருக்க. உற்றார் உணவு எல்லாருமே இருக்காங்க. அனைத்தும் உண்டு. ஆனா நீங்க தொழில் பண்றீங்க. தொழில் பண்றேன். என்ன தொழில் பண்றீங்க? என்ன கை அங்க போகுது? கைய ஒடிச்சு புடையும் பாத்துக்க. வேற பொம்பளை உன் கைய காட்டுறது காலை கடலை வச்சுக்கணும். இங்க எல்லாம் வந்து எல்லாம் அடைக்கிட்டு அமித்திட்டு பொத்திட்டு நிக்கணும். அப்படி நிக்கிறதுனா என்கிட்ட நின்னு இந்த புள்ள மட்டும் அப்படியே அடைக்கிட்டு அமிக்கிட்டு நான் இப்படி இப்படின்றதுல இந்த பிள்ளை கோவமா போச்சான். எப்படியா நிக்கிறேன்? ஒரு நாட்டிய தரகை எப்படி இருக்கணும்? ஒரு இடத்துல எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆடணும் போடணும் நடிக்கணும். ஓடு நான் வேணாம்னு சொல்லல. உன்னை நான் அதெல்லாம் சொல்லவே கிடையாது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சொல்லுவியா? கேட்கிற கேள்விக்கு பதில் நான் சொல்லுவேன். அசிங்க ஆபாசம் பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். இந்த ஊருக்கு பிடிக்காதது. நுனி நாக்கள கூட வராது. புடிச்சாலும் புடிவிடாது, கடிச்சாலும் கடிபடாது. புடிச்சாலும் புடிவிடாது, கடிச்சாலும் கடிபடாதா? என்னையாது? எங்க பதிலுக்கு நீ ஒண்ணு கேளு. பதிலுக்கு நீ பிடிக்க முடியாது, கடிக்க முடியாது. அங்க ஒருத்தர் கேக்குறேன் பாரு.
அந்த கேட்குற மாதிரி பிடிக்க முடியாது கடிக்க முடியாது நீ சொல்லு பாப்பா. நாலா பக்கமும் மேடு, அடியில பள்ளம், விட்டு விட்டு இழுத்தா தண்ணி வரும். ஆபாசமா பேச மாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுக்கமே ஒண்ணுமே தெரியல. கேளுமா இப்ப நான் சொன்னதுக்கு விளக்கம் சொல்றேன். உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? இருமா. அடே அப்பா உனக்கு தெரியல போல. நீ வர இருமா. நான் சொன்னதுக்கு விளக்கத்தை நான் சொல்றேன். சரியா? சரி சொல்லு. இப்ப நீ ஒரு வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. உன்கிட்ட வந்தா என்ன வரும் முதல்ல? என்ன வரும்? என்கிட்ட வந்தா தண்ணி தான் வரும். தண்ணியை கடிக்க முடியுமா? தண்ணியை கடிக்க முடியாது. குடிக்க முடியாதுல? குடிக்கவும் முடியாது. நான் சொன்னது தண்ணி. சரியா? அப்படி ஒரு அடி அடி தர அப்படி அடிங்க. நீ சொன்னதுக்கு என்ன? நாலா பக்கம் மேடு, அடியில பள்ளம், விட்டு விட்டு இழுத்த தண்ணி வரும்னா கிணத்துல தண்ணி இறைக்கிறதுயா? கிணத்துல வாளிய போடுறான், விட்டு விட்டு இழுத்தா தானே தண்ணி மேல வர. உருண்டு திரண்டு இருக்கையில ஒரு சிரிச்சிங்க, ஆனா புலந்துட்டு இருக்கையில புடுங்குறதுக்கு வர்றா. சொல்லு சொல்லு. என்னையா அது? நீ ஏதோ வேற மாதிரி பேசுற. ஆட்டைக்கு ஒத்துக்கப்படாது. ஐயோ நீ தப்பா பேசுற, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஒத்துக்கறியா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ற? கவனமா கேட்டுக்க. என்ன? அறிவுக்கு வேலை கொடுத்துருக்கேன். அறிவுக்கு? ஆமா. ஏன்னா உருண்டு திரண்டு இருக்கையில ஒரு சிரிக்கிங்க, ஆனா புலந்துட்டு இருக்கையில புடுங்குறதுக்கு வர்றாங்க. தப்பா ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன அதுக்கு பேரு? பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூத்து நெஞ்சோடிய ஆடை செய்தான் கண்ணம்மா. இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்ல மாட்டா. நம்ம ஊர்ல பருத்தியை விதைச்சு அது முளைஞ்ச பின்னாடி அந்த பருத்தி உருண்டு தண்டிருக்கல யாரும் புடுங்க மாட்டாங்க. அது வெடிச்சு புலந்துருச்சுன்னா புடுங்குறதுக்கு போறாங்கல்ல. நான் சொன்னது பருத்தி. சரியா? எப்படிமா? பஞ்ச புகழ்ச்சி அணிம்பாங்க. இல்லம்மா இதுக்கு பேரு லூசானி இலக்கணத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் தெரியுங்களா? அதாவது வந்து சொல்ற விதம் வந்து ஒண்ணு இருக்கு. ஆமா. ஆனா ஆடிய மக்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நான் சொல்லணும்ல. நீ அடுத்து என்ன கேட்க? பரவாயில்ல, நீ ஆட்டி விடுற கிள்ளி விடுற லூசு கழுத ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா ஆட்டுற. எனக்கு இந்த மாதிரி தப்பான வார்த்தையில எனக்கு பேச பிடிக்காதியா. எனக்கெல்லாம் நாவு கூசும். அப்படியா? ஆமா. சரி சுத்தி செரச்சு. சுத்தி சரி. நல்ல வேலை பாப்பியா போலயே. பரவாயில்ல தர்மபுரவே, இப்படி ஆளுதாயா எனக்கு வேணும். ஏமா இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரா முடி மசுரு. மசுரு மசுரு அப்ப தப்பு இல்லையா? முடி மசுரு தான். எங்க அப்பத்தாலாம் எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுப்பான். அண்ணே அப்படித்தானே சொல்ல. பாப்பா இங்க பாரு, இதுக்கு பேர் உண்மையான பேரு மயிறு தான். மயிறு. மயிருன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மயிருன்னு பேசுற சண்டை ஒரு சில கோவிச்சுருவாங்க. சுத்த தமிழ்ல மயிறு தான் அதுக்கு பேரு. அப்ப பேசக்கூடாதா? பேசலாமா? அது சொல்ற விதம் இருக்கு. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? என்ன பையனா இருக்க? சோறு தானே திங்கிற அப்படின்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏண்டா சோத்தை திங்கிற, சோத்தை விட்டு பிய திங்கிறேன்னா எல்லாம் அவனை செருப்பால் அடி அப்படின்னு தான் சொல்ற விதங்கள். எங்க அப்பத்தான் என்ன சொல்லும், இந்த களவாடச்சிருக்கி இந்த மசுறு முடி எடுத்து அள்ளி போடுறாளா, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே அலையிறா, ஆம்பளை விளையாடுறான், முடி மசுறு அள்ளி போட்டா தான் நாங்க அப்படி சொல்லி. இப்ப நான் சொல்றேன், அதை கேளுங்க. சுத்தி சிரைச்சு, சுத்தி சிரைச்சு, நாலா மூணா கிழிச்சு, நாலா மூணு ஏறி அடிச்சு. என்னத்தையா? ஏறி அடிச்சு வச்சா சொட்டு சொட்டா வடியுது. ஆமா, நீ இதுக்கெல்லாம் என்னத்தையா திங்கிற? பிய திண்டு திற. நீ வந்து உப்பு பார்த்து கூட லூசு கழுத. நீ ஏதோ வேற வேற தெரியுமாமா? நம்ம சாப்பிடுறோம்ல சோறு. ஆமா. சொக்கலிங்க இருக்கான்ல. சொக்கலிங்கமா? அந்த இந்த பக்கத்து டீ கடைக்காரே. ஏயா சோத்துக்குள்ளதான் இருக்கா சொக்கலிங்க. சோத்துக்குள்ள சொக்கலிங்க இருக்காங்க. எப்படி இருக்கான் தெரியுமா? நெல்லு பாத்திருக்கியா? நெல்லு பாத்திருக்கேன். நெல்லுக்குள்ள இருக்கிறது என்னது? நெல்லுக்குள்ள இருக்கிறது இந்த அரிசியா? அரிசியா? ஆமா. அரிசியை ரெண்டா பிரி. அரிசியை ரெண்டா பிரி. அரிசி அரிசி என்ன கூட்டல் தடா? கூட்டல் அட லூசுகளா. அரிசி அரியும் சிவனும் அதுல உள்ள இருக்கான். அவன் தான் சொக்கலிங்கம். அரிசி அரியும் சிவனும் ஒன்னும் அறியாத வயல மண்ணுன்னா அந்த அரியும் சிவனத்தான் தினம் ஆக்கி திண்டுக்கிட்டு இருக்கான் ஆதாரத்துக்கு. பப்புடுக்காரனை கூட்டிட்டு வாடா. ஏய் இப்படி பழமொழியா பேசி சொல்றியா? எனக்கு 12 மணிக்கு மேல இல்ல, எனக்கு 12 மணிக்கு மேல அண்ணே, எனக்கு 12 மணிக்கு மேல இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்ப சுத்தி சரச்சுன்னா வரப்பு விட்டுறது. எனக்கு தூக்கம் வந்துருமியா? இருமா. நாலா மூணா கிழிச்சுன்னா உழுகுறது, ஏறி அடிக்கிறதுனா பரம்படிக்கிறது. நம்ம தாய்மார்கள் நாத்து எடுத்து நடு. நீ சொல்ற பழமொழி எனக்கு என்னென்னமோ பண்ணுதியா? அப்படியா? ஆமா. கிச்சு கிச்சுண்டோம். கிச்சு கிச்சுங்கமா. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். சரியாயிருமா? ஆமாமா. அப்படியா? லேசா விளக்கணை தடவிக்க, ஒண்ணும் கவலை. கலைரஞ்சினி அப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமானு கேட்டு கொடுக்குறோம். மீண்டும் மீண்டும் கொடுக்குறோம். கலைரஞ்சினி அப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமானு கேட்குறோம். கூப்பிடாதா?
ஏய் அப்பா வாப்பா அப்பா சித்தப்பா வாடா வாமா வாமா இன்னைக்கு உனிய நான் சும்மா விட போறது இல்ல. என்னேவா இந்த வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லாத. இவ்வளவு வார்த்தை நீ சொன்ன நான் கேட்டுட்டு போனேன். என்கிட்ட பப்புனு கார குட்டிவானா பழமொழி பேசுற கலவனை குடிச்சு வந்து விட்டுக்கிட்டு என்னை ஆடவும் விடல ஓடவும் முடியல நான் சரியவும் முடியல. புள்ளையும் மூஞ்சி மாதிரி புள்ளைய பாரு மூஞ்சி பாரு மூத்திரம் எப்படி இருக்குது யோ உனக்கு அடிவு சூடு சொல்றேன் ஏதாவது வெக்கமான ரோசம் இருக்குதா? சோத்த தானே சிட்டு வேணா சோத்த தின்னா இவ்வளவு ஒரு வயசு பிள்ளை நிக்கிறேன் இவ்வளவு அடக்க உடக்கமா நிக்கிறேன் நல்லா கச்சுன்னு கிச்சுன்னு கச்சிதமா நிக்கிறேன். என்ன பண்ணுன வரிச்சுட்டே இருக்கல உன்னெல்லாம் கட்டி கொடுத்தன நடத்தி பாலையும் பழத்தையும் கொண்டு போன அடுத்து என் குடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சு ஓடி போயிருவேன். நீ கதையா சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ ரொம்ப பேசுற. நான் போனா போயிட்டு போகுது நமக்குன்னு போட்டுருக்குது. போமா என்ன ரொம்ப பேசுற? சும்மா பெரிய வெண்ணெய் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏன் வெண்ணெய கலந்து ஊத்துற வெண்ணெய் மாதிரி பேசிட்டு இருக்கா? நீங்க நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன். நானு போயான்றீல. ஆமா ஆளை காமி போறேன். எங்க நீதான் போயா உனக்கெல்லாம் ஆளு காமிச்சாம எங்க ஓடுது ஆளு? வரட்டு தெல்லட்டாடே வாரியா சந்தைக்கு வரட்டு தெல்லட்டாடே வாரியா சந்தைக்கு வரட்டு சின்னானு 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 படிச்சுட்டு கடந்தானு அங்க ரெண்டு சின்ன மயக்கம் போட்டு கடந்தானு கடந்தானு கடந்தானா சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு அடி சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு ஆரிய மில்லு நீ அமிக்கிட்டு நெல்லு நாட்டரசங்கோட்டை நாட்டரசங்கோட்டை உங்க அப்பனுக்கு அட உனக்கு அட நாலு பக்கம் ஓட்ட 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 கஞ்சா செடி பூச்செடி உன் பொழப்பு இப்படி ஆச்செடி 4 3 7 ஏன் 4 3 7 நீ நாய போட்டு நீ நாயத்தை தேங்கேளு ஆயிக்குடி சுப்பு ஐயா ஐசா வாங்கி சாப்பு 5 5 10 நீ வாய கொஞ்சம் பொத்து 4 3 8 உன் பொட்டனத்தை கட்டு நான் கட்டினா உனக்கு காத்து வச்ச கூட வச்சுக்க மாட்டாங்க கட்டி விட்டுருவாங்க. பாம்பு நீ படுத்துக்கிட்டு தூங்கு காரு பனைமரத்துல பணம் கொட்ட சரி இரு இங்க வாமா இங்க வாமா அங்கங்கமா போற அங்கங்க போற தூத்துக்குடி கொத்தனாரு உன்னைய தூக்கி போட்டு குத்தனாரா நான் பாத்தியா தம்பி இதெல்லாம் நியாயமா அது ஏப்பா அருமையான ஒரு வார்த்தையால என் தம்பி திருவாத்தி அவனும் நானும் மஞ்சள் பணியம் போட்டிருக்கோம் சரியா இது கெட்ட வார்த்தையா உனக்கு நீ பேசுறதெல்லாம் அப்ப தமிழ்ல பேசுன தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு அது சரித்த நீ அவர் சொல்றதுக்கு நீ சொன்னது சரித்தேன் அப்ப நான் சொன்ன மட்டும் தப்பா நினைக்கிற நீ என்ன நினைச்ச நானு சரி உங்ககிட்ட சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம் சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசமா சாவை தூக்கி முன்னாடி ஓடுவாங்க பாவை தூக்கி முன்னாடி ஓடுவாங்க இல்லம்மா சாம்ப தலையில போட்டீங்கன்னா நுர வரும் பாம்பு கொத்துச்சுன்னா நுரதே வரும் இதுல வாயில நுர வரும்ல வாயிலதே வரும் அது கிடையாது அது பூரா தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாம்ப பிடிச்சா கொலன்னு இருக்கும் பாம்பை பிடிச்சினா விழுவிழுன்னு இருக்கும் பாத்தியா 7 பக்கம் பிடிச்ச நான் மோசமானவன் என்னம்மா அரிசிக்கு அரிசி போய் 6 மரக்கா முத்து போய் கல்லடிக்கிற கொத்து போய் கை 2 பொத்து போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்தூர்க்க அழகா தெரிச்சு குள்ளத்தூர்களை குதிச்சு அடிச்சு ஏத்துல பேசினா அடி இவர் பேசுறாரு என்ன இவர் விளக்கணு பேசுறாரு நான் இந்த ஆட்டை நான் அடிக்கல நான் போறேன் எனக்கு தூக்கமா வருது நான் ஒரு மூடுல வந்தேன் அந்த மூடுல நீ கலச்சு விட்டுட்ட என்ன அத பண்ணு இத பண்ணு இப்படியா சொல்லிட்டே இருக்கிறீங்க ஏயா ஒரு கிழட்டு பொம்பளை இத போட்டியலா உட்கார வச்சுட்டு விட்டியா பழமை பேசிட்டு இருக்கற என்ன பண்ற நானா வியாபாரம் பார்க்க வந்தேன் கதையெல்லாம் காதுல கேட்டு யாரு என்னத்தை தூக்குறானே தெரியல என்ன வியாபாரம் பண்ற நான் மாம்பழ வியாபாரம் யோ இந்த இலக்கியம்லாம் என்கிட்ட பேசாதயா சத்தியமா உண்மையில இன்னைக்கு மாம்பழம் தான் வந்திருக்கு மாம்பழம் ஆமா எங்க வந்திருக்குது வந்திருக்கு ஆமா நீ எங்க ஐயா முன்ன பின்ன பொம்பளை பிள்ளை பார்த்ததே கிடையாது வீட்டுல நீ இந்த வேலை தான் பாப்பியா அதுல ரசனையே இருக்காதியா உங்ககிட்ட கேக்குறேன் என்ன வியாபாரமா பண்றீங்க மாம்பழ வியாபாரம் தான் பண்றீங்க ஒரு பழம் என்ன வேலை எங்க அண்ணன்ட்ட போ அவர்தான் நான் ஒரு பட்டி வச்சிருக்கேன் அவர் 5 பட்டி வச்சிருக்காரு போனீங்கன்னா உனக்கு பதப்பட்டி அனுப்புவாரு ஒரு பழம் என்ன ஒரு பழம் இல்லையா 1 கிலோ 300 ரூபா
பழம் 1 கிலோ வருமா? 1 கிலோ, ஒரு பழம் 1 கிலோ வராது, 1/2 கிலோ தான் வரும். 1/2 கிலோ வருமா? ஆமா. அப்ப 2 பழமும் என்ன ரேட்டு? நல்லா பேனத்துட்டு யோ. ஆனா நீ நான் திருட்டு முடி முடிச்சிருக்கேன். நீ நான் ஒருத்த மாதிரி கீத்து போட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன். பழத்தை அப்படியே எடுப்பேன், அப்படி நான் அதை கதக்கி காம்பை பிடிச்சி லேசா திரிய வாயில் வச்சா அப்படியே சப்பியிருக்கேன் நான். இங்க நாங்க செய்யற ஆமா லூசு கூட என்னன்னா இங்க வந்து நாங்க மாம்பழம் வியாபாரம் தான் பார்க்க வந்தா. நீ எப்படி சப்பனா எனக்கு என்ன உருட்டி விட்டா எனக்கு என்ன பெரிய ஹோல்சேல் வியாபாரி சொல்லுமா? என்ன என்ன மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம் ஆமாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடுவீங்களா? ஆடுவி. பாடுனா? பாடுவி. படுத்தா? படுப்பி. எனக்கு அது அப்படியா? சரி சரி சரி. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற வேலை இன்னையிலேருந்து விட்டுரு முருகா, எனக்கு பிடிக்காது. நீ உள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நெஞ்சு அழுத்தம் இல்லாம தொலைச்சு கூட உனைய 30 ரூபாய்க்கு வித்து போடுவேன் பாத்துக்க. மாம்பழம் விற்கிறேன் அம்மா, உண்மை நடிச்சு போட நிஜமா? அம்மா மாம்பழம் விற்கிறேன் அம்மா, ஓ மேலே எடுத்து போட நிஜமா? பாறையிலே உள்ள அரகரி செய்தீட்டையிலே எங்க நீ அடிச்சு பாரு, ஏத்து நிக்குது பாரு. நான் கேட்கிறேன், நான் ஆம்பளை பைய, நீங்க எல்லாம் என்னோட சேர்ந்து இருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்களா? என்ன காரணம்? அவங்களுக்கெல்லாம் பக்குவப்படுத்தி வச்சிருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய சப்போர்ட் வியாபாரி முருகா, சாமி பேர் வச்சிருக்க, கருப்பு சின்ன கருப்பு பாத்துக்க. பன்னாங்குழியாட பாடி பன்னாங்குழியாட பாடி ஆடுறத கணக்க வச்சு ஆடியா, எகிரெல்லாம் கூடாதியா. ஒரு ஸ்டெப் வச்சா நச்சுன்னு வைக்கிறேன். நான் ஆடுனேன் சரி. தாங்குவாரா? நான் ஆடுனேன் சரி. அவன் எதுக்கு உன்னை கட்டி பிடிக்கிறான்? தம்பி, உன்னுடைய வேலை இரும்பு வேலை. உனக்கு ஈக்கு என்ன வேலை? அங்க தொடக்கூடாது.
கட்டிலு சட்டம் போலே கடைஞ்செடுத்த விட்டம் போலே கட்டிலு சட்டம் போல கடைஞ்செடுத்த விட்டம் போலே ஐயா நீ அந்த கராக்கியாடா அவரெல்லாம் முன்னாடி கொடுக்கூடாது. முன்னாடி கொடுத்தாலும் கணக்கா செய்ய மாட்டேங்கிறாரு, பின்னாடி கொடுத்தாலும் அடித்தான் நாயங்கிற கூணா உன்னை நம்புவதெல்லாம் நானா என்கிற மூணா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. போடு நச்சுன்னு போட்டலாமா? இப்ப என் தங்க சூடா பாட உட்காந்து குத்தியாம பாரு, நச்சுக்கு நச்சுக்குன்னு பாருப்பா. கண்ணங்கருத்த கிளி கண்ணங்கருத்த கிளி ஏசிருக்காம் பொட்டு கூட கணங்கொழி நடையழகாயே. மூட்டு பிரிஞ்சிருச்சுடா. ஏய் இப்ப பாரா, நம்ம உள்ள உட்காந்து குத்து வர்றா நறுக்குன்னு. கண்ணங்கருத்த கிளி ஏசிருக்காம் பொட்டு கூட கணங்கொழி. அந்த பாவடைய போட்டு உட்கார சொல்ல போறியா? பாவடையில போட்டு உட்கார முடியாது, பரட்டுன்னு கிழிஞ்சு போகும். பெருசு நீ பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க. நான் ஆம்பளை எது சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்க. அவர் 2 காலம் தூக்குறான்றா. ஏய் இந்தடா பொம்பளை பிள்ளை உட்கார்ந்தியா நறுக்கு உட்காரல, 2 காலம் தூக்குறான்றாரு. போட்டுக்கலாம். நான் தூக்குனா கூட படம் பாப்பாங்க, நீ தூக்குனா எல்லாம் ஓடிப்பிராளே. 2 காலம் நான் தூக்குவா. 2 காலையும் தூக்குனா தூக்கவா? தூக்கு. உருட்டி முழிக்கையில ஏஞ்சனைக்காம் போட்டு உருட்டி முழிக்கையில ஏஞ்சனைக்காம் கொட்டு கூட உடுருவ. போடா முட்டாப்பழ நீல. டே டே இங்க வாடா. நீல அக்கா என்கிட்ட வளையுதா? நீல அக்கா தஞ்சியோட பிறந்திருக்கியா? என்ன நான் என்ன செஞ்சேன்? நீ காலை தூக்குற, நீ பேண்ட் போட்டிருக்க. இந்த முட்டாப்பழ பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல. சரி அந்த அப்படி தெரிஞ்சு ஆள சொல்லுங்க. போயா நீ இரியா, நீ ஒத்த காலத்தான தூக்குன, அதுக்காண்டி அந்த பிள்ளை 2 காலம் தூக்க சொல்றியா? பொம்பளை பிள்ளைடா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கெல்லாம். நான் சொல்லவே இல்லை அந்த பிள்ளை ஆள சொல்லையா. பாரு இப்ப என் தங்கச்சி 2 காலையும் தூக்கும் பாரு. தூக்குனா இல்லையா? அம்மா அம்மா அவரு நீ ரொம்ப தூக்க கூடாது அவர் சொன்ன மாதிரி. ஆமாங்க. அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம்? காதல்லாம் பண்ண மாட்டீங்களா? காதல் இன்ன வரைக்கும் பண்ணதெல்லாம் காதல் தான். இப்ப ஸ்ட்ரைட்டா வந்துட்டாரு. நேரடியா காதல் பண்றோம். நிறைய பேர் வகுத்துல ஏமாத்தி விட்டு போயிடான். ஆமாங்க. வகுத்துல ஏத்தி விட்டு ஏமாத்திட்டு போறான். அது மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். சரி. உண்மையான காதல். உண்மையான காதல் செஞ்சிரட்டுமா? செஞ்சிருங்க. நேரம் எனக்கு 12 மணினா கை காலெல்லாம் கிடுகிடுங்க. டான்ஸ் ஆடும். காலத்தில் அவியாத காவியம். என்ன காவியம்? நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் இனிமேல் படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தான்
அத்தானும் நான் தானே எனக்கு புத்தாண்டும் நீதானே அத்தானும் நான் தானே சட்ட புத்தாண்டும் நீதானே முத்தாரம் நீதானே உன்னை சித்தாலும் மறவேனே அத்தானும் நான் தானே சித்தாம செல்லமே திங்காத வெள்ளமே ஹே 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 ரிராத செல்லமே திங்காத வெள்ளமே பத்தாத சம்சார சங்கீதமே அத்தானும் ஆசை அத்தானும் நான் தானே ஆசை புத்தானும் நான் தானே அத்தானும் நான் தான் உன்னை மழை போல நினைச்சிருக்கேன் நீ அசையாமல் இருக்காதே உன்னையும் தங்க சில போல நினைச்சிருக்கேன் என் கண்ணு நீ பேசாமல் இருக்காதே கண்ணு என் கண்ணு ஒன்னாட்ட புத்திசாலி உலகத்திலே ஒன்னாட்ட புத்திசாலி உலகினிலே ஒன்னாட்ட எனக்கு எழுவமையாது என்னாலும் என்னாலும் இறைவியாது சுந்தரியே சுந்தரியே அந்த ரங்கமே பசுபுரி ஆனந்த ரங்கமே அத்தானும் நான் பிள்ளை விடா இப்படிலாம் இருக்க லவ் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பர் மாப்பிள ஜோர கை தட்டுங்கண்ணே பப்புனுக்கு ஏன்னா எந்த பாட்டும் பாடுறதுக்கு எனக்கு தெரியாது பழைய பாடல் தான் நான் பாடுவேன் சரினா ஏத்துக்கங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லை வாழ்த்துக்கள் கைதட்டி அனுப்புங்க உங்களுடைய காதல் பழைய காதலாக இருந்தாலும் ரசனையான காதலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த பாடலுக்காகவே உங்களைய இன்னும் ஒரு 10% அதிகமாக நேசிக்கலாம். ஏன் விட மாட்டேன் பாரு, இப்போ வேடிக்கை விட மாட்டேன் பாரு வேடிக்கைவா பார்த்தல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்னென்னா எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினே சின்ன ராசா. தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை
ஊருக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரிய போது பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சே சின்ன ராசா. ஏம்மா ஏங்க கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஏன்னா நல்லா நீ பாடுற, பாடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாமா சுதி வச்சு கொடுக்குறாரு பாருங்க, செந்தில்முறை மாமா அவருக்கு. அருமையான சுதி. அவருக்கு நன்றி சொல்லுமா, கும்பிடுமா. இன்னைக்கு இருக்க பெட்டியில வந்து ஒரு சிறப்பான ஒரு பெட்டி மாமா அவங்க. அந்த வகையில உண்மை இது 100க்கு 100 வெண். உன்னை நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆமா மாலை எடு, மாலை மாத்தணும்ல. என்னங்க முடிச்சு எடுமா, எல்லாத்தையும் கைதடி சொல்லி ஊர் மத்தியில கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏயா இந்த கஷ்டம் தான் பாப்பாங்க இவங்க. யார் யாருக்கு மூட்டு புரிஞ்சிருக்கு? போடுமா, கெட்டி மேல கெட்டி மேல. அதெல்லாம் இப்போதைக்கு ஐயர் மாதிரி. கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமாப்பா. யாராக்க நீர் மாலைக்கு வாசிக்கிறா? போடுங்க, கெட்டி மேல கெட்டி மேல. ஏய், என்னைக்கா இருந்தாலும் கட்டையில போகத்தான் போறான். அவளை கேட்டுக்க, அதான் எதுக்கு டொட்டலக்கன்ற? ஆமா. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஆமா, நானு இப்படி கிழக்கு மாதிரி வளர்த்து என்னைய குரங்கு கையில ஒப்படைச்சிட்டியா? விடுமா, இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவினாலும் உன்னை காப்பாத்திரும். அடுத்த ஒரு கரங்க உனக்கு பிறக்க உன் பேசாம இரு. ஏய் மாமாங்க, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் பாய். மாமா ஏய் இங்க பார், நான் ஊரை விட்டு போக போறேன். நல்ல வார்த்தையை சொல்லி முடி. என்ன கல்யாணம் முடிச்சா ஊரை விட்டு போறியா? நானு சம்பாதிக்கணும்ல, அப்படியே வந்து கீதத்தோட போய் கொடு. ஆமா, நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்திடுவேன். செல்வ களஞ்சியமே, என் செல்வ களஞ்சியமே, என் சின்ன கண்ணு மோதிரமே, கண்ணே நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். மச்சான் ஊரை விட்டு போனீங்கன்னா நான் யாரை விட்டு தேடிடுவேன். மச்சான் ஊரை விட்டு போனீங்கன்னா மச்சான் யாரை விட்டு தேடிடுவேன். கண்ணே மாங்கா, கண்ணே மாங்கா, கண்ணே மாங்கா யாலி